டெய்லி நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. 421 பாக்ஸ்ன்றது நம்ம கொடுத்துருந்தோம். மறுபடியும் வந்த எண்களே தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருந்தது. ஆனால் 5-0ன்றது நமக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அந்த எண்கள் கொஞ்சம் நமக்கு நின்றா தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 421ன்னு கொடுத்து ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வருத்தமாக தான் இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி வரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசிலையும் கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 1-6ன்றது கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்துருந்தோம். 2-7ன்றது கொடுத்துருந்தாலும் 1-6ன்றது தான் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்துருந்தது. ஆனால் ஏபியை பொறுத்த மட்டும் ஏபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் 21ன்றதுலாம் மிஸ் ஆகிடுது. நம்ம அதிகமாக மிஸ் பண்ணியிருந்தோம் சொல்லணும். 21-26ன்றதுலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் நமக்கு அதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக நமக்கு வந்துட்டு 5-0ன்றதுலாம் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம்னா இன்றைக்கி ஏபிஎஸ்சியில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இந்த தவறுகள் இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ரிப்பீட்டட் நம்பர்ஸே வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா கெஸ்மிக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் பட்டன் வரும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த தகவலை முழுமையாக தவிர்த்துடலாம். தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆல்போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிது. ஆனால் டபுள்ஸ் பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு மாறி மாறி வந்துட்டுருக்கு. அது ஒரு ரிப்பீட்டட் எண்களே மறுபடியும் வர்றதுனால கொஞ்சம் குழப்பமான காலம் நீடிக்குது. அதை தாண்டி நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இன்னைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். 2/2/2025 அக்ஷயா லாட்ரிக்கான கெஸிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நாங்கள் ரொம்ப சின்னதாக தான் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச மட்டும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய கெஸிங்கும் எங்களுடைய கெஸிங்கும் நீங்கள் சேர்த்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அந்த நம்பர் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. மேக்ஸிமம் நம்ம ஏபிஎஸ்சிபிசி கொடுக்குறதுலேருந்து நமக்கு ஆல்போர்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பரும் இல்லை 2 நம்பரும் நமக்கு தொடர்ந்து ஏபிஎஸ்சிபிசியில் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு சில நாட்கள் நமக்கு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிசி நமக்கு நல்லபடியாக பாஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிசிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்போர்ட் ட்ரை பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அது தொடர்ந்து அது மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும் போது அப்புறம் நம்ம அதிகமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். சார்ட் கெஸிங்கை பொறுத்த மட்டும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் அதிகமாக வர்றதுனால கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆல்போர்டை பொறுத்த மட்டும் இல்லாட்டி நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு சில நம்பர்கள் நமக்கு மாறி வந்ததுன்னா நாளைக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு சாதகமாக வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஆல்போர்டை பொறுத்த மட்டும் மறுபடியும் நம்ம 2-7ன்றதே ட்ரை பண்ணலான்ற மாதிரி வந்து. ஏன்னா 2-7 நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். 2-7லேருந்தே நமக்கு அதிகமாக நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுதுங்க. ஆனால் இது மட்டும் நமக்கு 2-7ன்றது தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச மட்டும் 2-7ன்றதே ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கும் வருமான்ற சந்தேகம் இருக்கலாம். ஒருவேளை நாளைக்கு வந்துட்டுனா இது ஒரு பெரிய நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை டபுள்ஸ் பேட்டர்ன் நாளைக்கு மாறுச்சுன்னா இந்த எண்கள் டபுள்ஸ் பேட்டர்ன்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் இந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் ஒரு 2 தடவை பாருங்கள். கட் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு சாதகமாக கொஞ்சம் மிஸ் ஆகி வந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் கட் நம்பர்ஸ் இது மட்டும் கொடுக்கல. ஒருவேளை நமக்கு அது கிளியர் ஆகி நமக்கு சார்ட் கெஸிங் நல்ல ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா அப்போ நம்ம கட் நம்பர்ஸ் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டோட்டலாக இந்த வேல்யூலேருந்து நமக்கு வரும்னு பார்த்திங்கன்னா 2-7 மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஒரே மாதிரியான பேட்டர்ன்கள் மறுபடியும் வரதுனால 2-7ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா இந்த எண்களை வச்சுட்டு உங்களுக்கு வரக்கூடிய எண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களை பொறுத்தவரை 2-7 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்றது எங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி அடுத்த போர்டில் என்ன வருன்றதை பார்த்திங்கன்னா 23-28, 73-78, 32-82, 37-87. அதாவது 2-7ன்றதோட நேற்று 1-6ன்ற ட்ரை பண்ணணும். இன்றைக்கி 3-8ன்றதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஏபிலேயோ ஏசிலேயோ பிசிலேயோ இது வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கும் வருதான்றதை நீங்கள் ஒரு 2 தடவை பாருங்கள். உங்களுக்கு ஆல்போர்டில் 2-7 வருதான்றதை பாருங்கள். அப்படி 2-7 வரல அப்படின்ற பட்சத்தில் 3-8ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 90% எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை நாளைக்கு 2-7லேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆனால் 23-28, 73-78, 32-82, 37-87 ஏபிஎஸ்சிபிசி இதுலேருந்து பாஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா இதுலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பாக்ஸ் நம்பர்ஸும் நம்ம இதுலேருந்து தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் பாக்ஸ் நம்பர்ஸில் இந்த எண்கள் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இந்த எண்கள்லேருந்து நமக்கு மறுபடியும் ரிப்பீட்டடாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. உங்களுடைய கெஸிங்கில் வருதான்றதை நீங்கள் ஒரு 2 தடவை பார்த்துட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது 230, 285, 735, 780 அப்படின்றது தான்.
இதில் 3-8ன்றது எங்களுக்கு அந்தளவுக்கு சீபோர்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்ற பார்த்தோன்னா, அதனால் நாங்கள் உங்கள் ஆப்ஷனில் விட்டுறோம். 3-8 உங்களுக்கு வருதான்றதை நீங்கள் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும் 3-8ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி 3-8ன்றதை தவிர்த்துட்டு உங்களுடைய நம்பரில் தேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சீபோர்டில் 2750 வர்றதுக்கு சீபோர்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் இந்த 4 எண்கள் தான் நாங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்கள். உங்களுக்கு மறுபடியும் 2 வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும், இல்லை 2-5 வரும்ன்ற நம்பிக்கை இருந்தாலும் 230 285ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பாக்ஸ் நம்பர்ஸில் 7 வரும்னு தோணுச்சுன்னா 735 780ன்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எண்களும் கொஞ்சம் நல்ல எண்களாக இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கு இந்த எண்கள்லேருந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிகிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.